கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 7 வத்தல், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் அளவு பார்த்துக்கோங்க. அப்புறமா கருவாடு குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கருவாடாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாறை கருவாடு, பாறை மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த கருவாடு இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பாருங்கள். மிளகு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். மிளகு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுக்கணும். அது நல்லா வெடிக்கும். அந்த வெடித்ததுக்கு அப்புறமா மல்லி போடணும். மல்லி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? லைட்டாக வெடிக்கிற சவுண்ட் கேட்டோன்னே வத்தல், கடுகு, ஜீரகம் எல்லாத்தையுமே போடுங்க. அது அந்த சூடில், அந்த ஹீட்லேயே நல்லா உங்களுக்கு வறுபடும். கடுகும் ஜீரகமும் வெடிக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லாஸ்ட் என்னென்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காயம் இருக்குல்ல, காயப்பொடி, காயம் போட்டு அந்த சூட்லேயே நல்லா வறுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சு இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது குழம்பு வைக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, காயம் கொஞ்சம் பொரிஞ்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அம்மா. போட்டுட்டு அப்புறமா பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. இந்த கருவாடுக்கு இந்த நல்லெண்ணெயில் வதக்கின மஞ்சள் இது ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே கருவாடு கட் பண்ணி வச்சோம்ல, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ண கருவாடு பீசஸ் போடுங்க. போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வாட்டணும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய். எங்கள் ஊர் சைடில் தான் அந்த வெள்ளை கத்திரிக்காய் விளையும், திருநெல்வேலி சைடு. கருவாட்டு குழம்புல போட்ட கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரித்து வச்ச மசாலா போட போகிறோம். நல்ல எண்ணெயில் அது கோட் ஆகணும் அந்த கத்திரிக்காய் மேலே. ஏன்னா அப்போ தான் ஃபுல் பீஸஸாக அப்படியே கிடக்கும். இல்லைன்னா நல்லா கரைஞ்சிரும். கருவாடு கரையும் போது கத்திரிக்காயும் சேர்ந்து கரைஞ்சிரும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா, புளித்தண்ணி, அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிக்கும்போது தேங்காய் மசாலா போடணும். இது என்னென்னா பேசிக் மசாலா தான். நம்ம சவுத் சைடில் தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்ச மசாலா. நல்ல குழம்பு கொதித்த உடனே அரைச்சி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து அந்த மசாலா ஸ்மெல் போகணும். போயிடுச்சுன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. எங்கள் அம்மா, எங்கள் ஆச்சி எல்லாமே ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உளுந்தஞ்சோறுக்கு இப்படி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும்.